அவனுடைய பிரேயர் குரூப் லீடர் வந்து எப்பவுமே அவரை சண்டேல வந்து பா டேவிட் நீ வந்து சர்ச்சுக்கு வா அப்படின்பா. சர்ச்சுக்கு வா, ஏன்னா இவங்களுக்குலாம் சர்ச்சுக்கு வர்றது தான் சுவிசேஷம். சர்ச்சுக்கு வா. ஆனால் பைபிளில் ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த வாலிபன் ஏதாவது ஒரு சாக்க சொல்லி சர்ச்சுக்கு வர மாட்டார். ஒவ்வொரு நாளும். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், பைபிளில் எங்கேயாவது ரெக்கார்டு இருக்கா சொன்னவனே திருப்பி 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 சொல்லி எப்படியாவது அவனை வர வச்சிடணும் ட்ரை பண்ண ரெக்கார்டு இருக்கா? ஆனால் நம்ம எப்படியாவது வர வச்சிடணும் ட்ரை பண்ணி தான் உண்மையிலே வராதவங்க வந்தவங்களா நினச்சி அவங்களும் வராங்க, வந்துட்டாங்க நினச்சி நீங்களும் வரீங்க, மீட்டிங் நடத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பைபிளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அவருக்கு சொல்லப்பட்ட காஸ்பல் என்னது சொல்லுங்க? இதுல என்னங்க நற்செய்தி இருக்குது? வா, இவங்களே ஒத்துக்கிட்டாங்க இதில் நற்செய்தி இல்லைன்னு. இது நற்செய்தியும் அல்ல, இது அதுக்கான வழியும் அல்ல. ஸ்ட்ரெயிட்டாக பிளெயினாக ப்ரீச் பண்ணுறது தான். காஸ்பல் மேலே நம்பிக்கை இல்லைனா தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க ஞானம் தேவையில்லை, விவேகம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. வாவ், கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. எதுவுமே தேவையில்லை, சுவிசேஷம் தெரிஞ்சிருந்தா போதும், நீ மறுபடியும் பிறந்திருந்தா போதும். அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. சரியான மட்டரகமான சுவிசேஷத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறதுனாலன்னு. அது என்னன்றதை தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க எப்படிலாம் டைல்யூட் பண்ணுறாங்கன்றதும் பார்க்க போகிறோம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. நீங்க அனாயிட்டடா இருந்தா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தா, யாராவது ஒருத்தருக்கு போய் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னா கூட அவங்க வாழ்க்கையில கிரியை நடக்கும். ஹல்லேலூயா. சும்மா ஒரு வார்த்தையை சொன்னா கூட அவங்க வாழ்க்கையில கிரியை நடக்கும். அப்படியா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இது யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று அவங்களுக்கு நடந்ததுன்றதுனால அதை ஒரு உபதேசமாக கொண்டு வந்து அதை ஒரு டீச்சிங்காக சொல்கிறது தப்பு. ஏன் நான் சொல்கிறேனே, பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போனார், அங்கே ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது சொன்னாங்க இல்லையா? உடனே அதை எடுத்துகிட்டு நீ கிளம்பி அங்கே ஒரு வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் போய் சொல்லு அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி நடந்துருமா? மார்ஸ் மேடையில் போயிட்டு பார்த்துட்டு சொன்னோடனே ஒரு 9 பேர் அவர் கூட வந்து வித்யாசாலையில் சம்பாதிச்சாங்க இல்லையா? அப்போ உடனே டேய் மேடையாக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பேசு, உடனே ஒரு 9 பேர் வந்துடுவாங்க, நீ ஒரு வித்யாசாலையில் இடம் பார்த்து உட்காந்து டீச் பண்ண அப்படின்னு ஒரு டீச்சிங்காக கொண்டு வந்துடலாமா? பைபிளில் நடந்த சம்பவங்களையே அந்த சம்பவத்தை டீச்சிங்காக எடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்களே என்ன பண்ணாங்க, இப்படி தான் எடுக்கணும். கரெக்டாக? ஆனால் பைபிள்லேயே நடக்காத எதையோ ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு வார்த்தையே கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால். ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் மாணவனாய் இருந்த பொழுது அவனுடைய பிரேயர் குரூப் லீடர் வந்து எப்பவுமே அவரை சண்டேல வந்து பா டேவிட் நீ வந்து சர்ச்சுக்கு வா அப்படின்பாரு. சர்ச்சுக்கு வா, ஏன்னா இவங்களுக்குலாம் சர்ச்சுக்கு வர்றது தான் சுவிசேஷம். சர்ச்சுக்கு வா. ஆனால் பைபிளில் ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதல்ல காஸ்பல் ப்ரீச் பண்ணணும், அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவன் மறுபடியும் பிறக்கணும். அப்படி மறுபடியும் பிறக்கிற ஆட்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா. அண்ணா ரொம்ப தூக்கமாக இருக்குண்ணா, அன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாராம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். அடுத்த வாரம் வந்து கூப்பிடுவார், டேவிட் இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு வா. ஐயோ சாரி, நான் நேற்று நைட்டு ரொம்ப நேரம் இருந்து அசைன்மெண்ட் பண்ணேன், நான் வரல அப்படிமா. ஒவ்வொரு நாளும் அந்த வாலிபன் ஏதாவது ஒரு சாக்க சொல்லி சர்ச்சுக்கு வர மாட்டார். ஒவ்வொரு நாளும். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், பைபிளில் எங்கேயாவது ரெக்கார்டு இருக்கா சொன்னவனே திருப்பி 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 சொல்லி எப்படியாவது அவனை வர வச்சிடணும் ட்ரை பண்ண ரெக்கார்டு இருக்கா? எங்கேயாவது யாராவது? எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் விவரத்தை காண்பித்தேன், எல்லார்ட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு கூட சொல்கிறாரு. யார்? பவுல். பன்றிக்கு முன் முத்தை போடாதேன்னு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சரியா? ஏதாவது ஒரு இடத்துல சொன்னவங்களை எப்படியாவது சொல்லி 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 எப்படியாவது வர வைக்கணும்னு இயேசுவோ அவர்கிட்ட இருந்து நேரடியாக கட்டளையை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களோ சொன்னவங்களுக்கே திருப்பி 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 சொல்லி 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 எப்படியாவது வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணாங்கன்னு எங்கேயாவது இருக்கா? ஆனால் நம்ம எப்படியாவது வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணி தான் உண்மையிலே வராதவங்க வந்தவங்களா நினச்சி அவங்களும் வராங்க, வந்துட்டாங்க நினச்சி நீங்களும் வரீங்க, மீட்டிங் நடத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் இந்த ப்ரேயர் குரூப் லீடர் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு அவர் ரூமில் போய் கதவை தட்டினாராம்.
கதவை தட்டின உடனே, டேவிட் சர்ச்சுக்கு வாரியா? ஐயோ அண்ணா எனக்கு தூக்கமாக இருக்குதா அண்ணா அப்படின்னாராம். உடனே இவர் அவரை பார்த்து சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை, தூங்கிக்கிட்டே இரு. என்ன வார்த்தை? தூங்கிக்கிட்டே இரு சொல்லிட்டு போயிட்டார் சர்ச்சுக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்ன வேணால் வரலாம், எப்படி வேணால் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையானா? இல்லை. ஆனால் இது ஏதாவது நடந்திருக்குமானா ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சத்தியமா, இது ட்ரூத்தா, இதுதான் ஆண்டவர் காட்டின வழியானா? இல்லை. ஆண்டவர் ஒரே வழி தான், நேரடியாக சுவிசேஷத்தை சொல்லணும். ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்கள சேர்த்துக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்கள விட்டுறணும். இந்த படுக்கையில் படுத்துருந்தானே வாலிபன், அவன் யோசிக்கிறான், தூங்கிக்கிட்டே இரு, தூங்கிக்கிட்டே இரு. நான் தூங்கிக்கிட்டே இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? நான் கடவுளை தேடாது இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? தூங்கிக்கிட்டே இரு நான் சொல்லிட்டு போயிட்டார். வேகமாக எழுமுனா, வாஷ்ரூமில் போய் குளிச்சா, ட்ரெஸ்ஸை மாற்றினா, நேராக சர்ச்சுக்கு போயிட்டான். அன்னைக்கு போனவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒரு சபையின் போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க எல்லாம் போதகர் ஆகிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. அவருக்கு சொல்லப்பட்ட காஸ்பல் என்னது சொல்லுங்க? இதுல என்னங்க நற்செய்தி இருக்குது? பா, இவங்களே ஒத்துக்கிட்டாங்க இதில் நற்செய்தி இல்லைன்னு. கரெக்டா? உண்மையிலே ஆப்வியஸாக இதில் நற்செய்தியே இல்லை. இது நற்செய்தியும் அல்ல, இது அதுக்கான வழியும் அல்ல. ஸ்ட்ரெயிட்டாக பிளெயினாக ப்ரீச் பண்ணுறது தான். காஸ்பல் மேலே நம்பிக்கை இல்லைனா தான் எப்படியாவது வர வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும், இல்லை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி சொல்லணும். அது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்ன? சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டுது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் போய் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை, இப்படியே தூங்கிட்டே இரு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ண விட்டாதான், நான் அபிஷேகம் பண்ண விட்டதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்பா அது கிரியை செய்யணும்னு போயிடுங்க. சுவிசேஷம்லாம் சொல்லாதீங்க. அப்படி தானே? அப்படி இல்லை. பிளெயினாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவினா சுவிசேஷம் தான் அறிவிக்கணும். சரி, இதுக்கு மேலேயும் நீங்கள் தொடர்ச்சியாக இல்லை நான் இப்படி தான் அப்படின்னா நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய பங்குக்கு இன்னும் சிறப்பாக பைபிளில் இருந்து சுவிசேஷனா என்ன, எப்படி சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக சீரியஸாக பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீரியஸாக பைபிள் டீச்சிங்ஸ் அதில் வரும். இப்போ இந்த சேனலில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.